லைவ்ல இருக்கு. டிவிகேக்காக. உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? விஜய். விஜயா? எதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? விஜய் மாமா ஆபீஸ் பார்க்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்ன தெரியும்? விஜய் சிஎம் ஆக போறாரு. இப்போ விஜய் சிஎம் ஆக போறாரு. சிஎம் ஆக போறாரா? எவ்வளவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா விஜய்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பல இருந்து பாக்குறீங்க? சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாவோட போன்ல கூட விஜய் தான் இருக்காங்க. பாருங்க பாருங்க இங்க பாருங்க. இது வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலிக்கு எங்க பாட்டி கூட எங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்கோம். நாங்க பாட்டி எங்க அப்பா எல்லாரையுமே இங்க தான் ஓட்டு போட சொல்லுவோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்ப அவர் சிஎம் ஆக போறாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எக்ஸாம்ல கூட பாஸ் ஆனா கூட இவ்வளவு ஹாப்பியா இருக்க மாட்டோம். விஜய் சிஎம் ஆனனால இவ்வளவு ஹாப்பி. எத்தனை வருஷமா நீங்க பாக்குறீங்க? இப்ப இவர் சிஎம் ஆக போறாரு. என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே பண்ணுவாரு. டிஎம்கே என்னென்ன பண்ணலையோ அது எல்லாமே விஜய் பண்ணுவாரு. ரக்ஷிதா. வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நாங்கள் பூந்தமல்லியிலிருந்து வந்திருக்கோம். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பிரகாசம் அவர்கள் தலைமையில் தான் நாங்கள் செயல்படுறோம். நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன சொல்கிறோன்னா, ஆளுநருக்கு அவர்களுக்கு நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் சட்டசபை. அந்த இடத்துல நிரூபிக்க எங்கள் தளபதி ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் வந்து அவரை அழைச்சி பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒருவர் மெஜாரிட்டி காட்டி வெற்றி பெறும்போது அவருக்கு நீங்கள் முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அவருக்கு நம்பிக்கை இல்லாத போது தான் நீங்கள் அது கலைக்கப்படும். நீங்கள் அது வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது, காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் அழைச்சி அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும்.
தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பே இருப்பார். விஜய் அவர்கள் வந்து அறிவிக்கப்பட இருக்கிறார். ஆமாம், நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். இப்போது ஒரு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோட எதிர்பார்ப்பே இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு இது தான். அதேமாதிரி இந்த 4 நாள் யாருமே இந்த 4 நாள் முழுக்க நியூஸை மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வந்து ஃபுல்லாகவே நியூஸை தான் பார்த்துன்னு எல்லாம் அந்த ஒத்த மனுஷனுக்காக தான். நீங்கள் இன்னும் நெருக்கடி கொடுக்க எங்களுக்கு ரீஎலெக்ஷன் வந்தாலே ரெடின்ற நிலைமையில் உருவாகின்னு வருது. 200 வெல்லுவோம் கண்டிப்பாக. அவர் ஆட்சி அமைக்கும் போது மிக சந்தோஷமாக எடுத்துப்போம். தமிழக மக்களுக்கு அன்றுதான் விடிவெளியாக திகழும். கௌதமன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர். இல்லை தமிழ். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆளுநர் மாளிகைக்கு விஜய் அவர்கள் சென்றிருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தளபதிக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைச்ச வெற்றியாக நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். தளபதிக்கு எதுவுமே இதுவரை ஈஸியாக எதுவுமே கிடைச்சது கிடையாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தளபதி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு, இனி வந்து அந்த அரசியல் கட்சியில் இருக்கிற எந்த தலைவர்களும் அந்த இடத்துக்கு போக முடியாது. இனி வருங்காலமே பார்த்திங்கன்னா நம்ம தளபதி கையில் மட்டும்தான் இருக்குது. நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப நாளா வந்து பல விஷயங்கள் கட்சி சம்பந்தமா இது சம்பந்தமா இன்னைக்கு ஆளுநர் மாளிகைக்கு உங்க பல நாள் ஆசை, கட்சிகளுடைய பல நாள் ஆசை இன்னைக்கு வந்து அவர் மாளிகைக்குள்ள போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இது 4வது தடவை போகிறது வேதனையாக இருக்குது. முதல் தடவையே போயிருக்கணும். 108 இடத்துல பெரும்பான்மையாக நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். ஒரு 10 இடம் ஜெயிக்காது பெரும் வேதனையாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் இப்போவாவது யோசிச்சு நம்மகிட்ட வந்தது பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஆளுநர் வந்து யார் பிடியில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஜக பிடியில் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. இந்த கூட்டம் ஓட்டாவும் மாறி இருக்குது, வேட்டாவும் மாறி இருக்குது. அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சத்தம் இந்திய அரசியல் வரலாற்றிலே பெரிய தாக்கமாக இருக்கும். அந்த நொடிக்காக காத்துட்ருக்கிறேன். இதுவரைக்கும் பாடுபட்டது பெரிய விஷயம் இல்லைங்க. ஜோசப் விஜய் அதுதான் ரொம்ப கனவாக இருக்குது. அவர் அண்ணன் பதவியில் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் திமுக அதிமுக பதவிங்கிற நாட்களையும் மூந்து பார்க்குறக்கே பல நூற்றாண்டாகும். அவளை காயப்படுத்திருக்கிறாங்க. அண்ணனை மாதிரியே நானும் காயப்பட்டிருக்கிறேன். பல வழிகளை தாண்டி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துருக்குறேன். அண்ணன் நேர்மையான ஆட்சி கொடுப்பாரு. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தால் போது ஒரு சூப்பரான ஆட்சி எங்கள் அண்ணன் உறுதியாக கொடுப்பாரு. சிபிஐ, சிபிஎம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் வந்து மெயினாக 4 முக்கிய கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. என்னதான் ஒரு சின்ன சலுகைகள் இருந்தாலும் இப்போ ஆதரவு வந்து அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? அதாவது வந்து அவங்க கரெக்டாக இருக்க வேண்டிய கட்சி இதுதான். ஏன்னா கம்யூனிஸ்ட்டு விசிகாவும் இங்கே இருக்கணும். 26 தலித் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக அதிமுக பண்ணாத விஷயத்தை எங்கள் அண்ணன் 2 வருஷத்தில் பண்ணியிருக்கிறாரு. திருமானங்கிட்ட நல்லா சொல்கிற திரும்பவும் கேளுங்க. தலித் மக்கள் மொத்தமாக 26 சீட்டை கொடுத்துருக்குறாங்க. மக்கள் நம்ம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உள்ளே போனீங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த மக்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கல. எங்கள் அண்ணன் அப்படி இல்லை. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 26 தலித்து கொடுத்துருக்கிறாரு. வெற்றி வேட்பாளர் எம்எல்ஏ பெரிய விஷயம். ஹிஸ்ட்ரியில் எதுவுமே இது மாதிரி நடந்ததில்லை. ஆனால் இன்னும் நீங்கள் நிபந்தனை வச்சு வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது வேதனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டார். பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கம்யூனிஸ்ட்டு சொல்கிறேன் 118 சீட்டு தயவு செய்து எங்களை விட்டு பிரிஞ்சு போனால் அது உங்களுக்கு பேராபத்து. அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், மீண்டும் ஒரு ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா 234க்கு 200 உறுதியாக ஜெயிப்போம். ஏன்னா கால் தயார அளவுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டிருக்கிறோம். காசுக்காக நாங்கள் போய் ஓட்டு கொடுத்து வாங்கலை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்பு பாசம் நாளைய விடியல் நம்பிக்கைக்காக விடிய நாங்கள் போய் உட்காந்து ஓட்டு கேட்டோம்மா, ஓட்டு போடுங்கம்மா தம்பி, ஓட்டு போடுங்க, மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தடவை ஓட்டுக்கு போகிறப்போ நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் தம்பி ஒரு 2 சீட் வாங்குவீங்களா, 1 சீட் வாங்குவீங்களான்னு கேட்பாங்க. வேதனையாக இருக்கும். அந்த வழிகளெல்லாம் மறைச்சிட்டு 234 தொகுதியில் 108 இடம் பிடிச்சிருக்குது. திமுக அதிமுகங்கிற பெரிய பாறாங்களை வீழ்த்தி மக்களுக்கான ஆட்சி, நேர்மையான ஆட்சி எங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு 6 மாதம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நாடு 10 லட்சம் கோடியில் கடனில் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆனால் இவங்க இப்போவே அவதூறு வரப்போ ஆரம்பிச்சிருவாங்க. கரண்ட் போனாலும் ஏன் போச்சு விஜயனன் தான் காரணம்பாங்க. ரோட்டில் தண்ணி வரலைன்னா அதான் டிச் அடைச்சிருந்தால் விஜயனன் காரணம்பாங்க. ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் கோடி கடனை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டு நேர்மையான ஆட்சி கரெக்டாக கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் இந்த ஆட்சி தான். இதுக்கப்புறமும் நம்ம ஆட்சி தான். வர மக்களவை தேர்தல் வருது பாருங்க, ஸ்வீப் எப்படி 40 தொகுதி ஸ்வீப். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய்ங்கிறப்போ சிஎம் சார் காரை திறந்து இப்படியும் பாரு, அந்த மாதிரி தான் இப்போ இப்படி. ஆனால் ஒன்று சொல்கிற கேளுங்க, அந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு உறுதியாக இருக்குது. அங்கே சிறுமிகள் பலாத்காரம் நடந்தது, இங்கே அந்த வேலையே நடக்காது. ஏன்னா சின்ன இளைஞர்கள் இருக்காங்க, சுற்றியும்
நாங்கள் இப்போ பொறுப்போடுறப்போ என்னடா இளைஞர்கள் ஆட்சி கொடுத்துட்டு நிறைய கவலைப்பட வேண்டாம், ஆட்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு பசங்களாம் வைபிள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களோட பிரச்சனைகளை வந்து சந்தித்து அவங்களுக்கு உண்டான தேவைகளை நிவர்த்தி செய்கிறதா எங்கள் வேலை. இந்த ஒரு வெற்றி வந்து வேட்பாளருக்கு கிடைச்ச வெற்றி இல்லை. விஜய் மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், அதாவது சென்னையை, கோயம்புத்தூர், மதுரை ஸ்வீப் எல்லாம் மொத்தமாக ஸ்வீப்பு 108 தான் இந்த தடவை. அடுத்த அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வரவங்க பூரா படித்தவன், பட்டதாரி, அன்பானவன். திமுகவில் வரவன் பூரா பாரில் வேலை செய்வேன், பார் டெண்டர் எடுத்தவன், பாரில் இருந்தவன் தான் வருவான். இந்த கூட்டம் ஓட்டம் மாறுவான்னு சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் பூரா படித்தவன், பட்டதாரி.